வாங்க, ராகி பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கான மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ராகி பூரி செய்யலான் இருக்கிறேங்க. அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ராகி ஒரு கப்புங்க, ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். நான் அந்த அளவு எடுத்திருக்கிறேன். அதேமாரி கோதுமை மாவு 100 கிராம். இது ரெண்டுமே ஒரே சம அளவாக எடுத்துருக்கிறேங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்றா போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி பிசைக்க நல்லா எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றி பிசை தேவையில்லை, தண்ணி மட்டும் ஊற்றி பிசைஞ்சா போதும். இந்த மாதிரி பிசைங்க. அதாவது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக, கொஞ்சம் சாஃப்டாக, அவ்வளோதான். இது சப்பாத்தி மாவு, நம்ம பூரி மாவெல்லாம் ஊற வைக்க மாட்டோம். பூரி மாவுக்கெல்லாம் அப்படியே போட்டுருவோம். இது நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஏன் நம்ம ராகி மாவோட கோதுமை மாவு போடுறோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக தான் போடுறோம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு குருமா ரெடி பண்ணிடலாங்க. குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. ஒரே ஒரு தக்காளிங்க, ஒரு பெருவெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணி கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாங்க. கடாய் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. நீங்கள் பச்சை மிளகாய் தேவைனாலும் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவாங்க கலருக்காக. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்ச நேரம் இது வேகட்டுங்க. இப்போ இது கூட கடலை மாவும் கொஞ்சமாக போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது நல்லா ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ரொம்பவும் கொதிக்க வேண்டாம். அந்த கடலை மாவு கரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அது பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சா போதும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா மாவு நல்லா ஊறிச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான சைஸ் எடுத்து உருட்டி போட்டுக்கலாங்க. பூரி போட ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்பவும் மொத்தமாக தேய்க்க வேண்டாங்க, ஏன்னா ராகி சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு மொத்தம் இருந்தால் போதும். ரொம்பவும் மெலிசாக வேண்டாம், ரொம்பவும் இதாக வேண்டாங்க. அப்படி போடலாம். பூரிக்கு மட்டும் நல்லா எண்ணெய் காயணுங்க. ரொம்பவும் ஹை ஃப்ளேம் வேண்டாம், ரொம்பவும் மீடியம் வேண்டாம். மீடியத்துக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பூரி உப்பலாக வரும். புசு புசுன்னு வந்துச்சு பாருங்க. நமக்கு பூரி அமுக்கி விடுறதுக்கு முன்னாடியே வடியா வந்துருச்சு. கரெக்டான, அதாவது ராகி மாவும் கோதுமை மாவும் சமமான அளவு எடுத்து போட்டு கரெக்டாக போடுங்க. அதேமாதிரி சீக்கிரம் இது வெந்துருங்க. மாவை தேய்ச்சி போட்டோன்னே ஒரு அமுக்கு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா அப்படியே பூரி உப்பி வருங்க. போட்டு அமுக்கி விடுங்க. அல்லது இப்படி எண்ணெய் இறைக்கிறது தெரியாது, புதுசாக போடுறோம் அப்படின்னா நீங்கள் அமுக்கியே விடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஒரு அமுக்கி விட்டிங்கன்னா போதும்.
ரொம்பவும் இது வேக விட்டுறாதீங்க. நம்ம வந்து ராகி போட்டிருக்கறனால கருகிரும். பூரி எவ்வளோ சாஃப்டாக உள்ள எண்ணெயே குடிக்கலிங்க, அழகாக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ராகி வந்து நமக்கு வந்து கால்சியம் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாத்துக்குமே கால்சியம் வந்து அதிகமாக தேவைப்படுது. நம்ம வந்து வெறும் கோதுமை மாவுலேயே செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தோட போட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, டிஃபனாக நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. சூப்பராக இருக்குங்க. அதேமாரி டக்குன்னு வந்து நமக்கு இதாகாது, ட்ரை ஆகாது, காஞ்சும் போகாது, சாஃப்டாகவே தான் இருக்குது. மசாலாவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்கிற மசாலா தான். நீங்கள் இது ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.